தரிசனம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது 2025 மார்ச் 30 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்ற சனி பகவானுடைய தாக்கம் 12 ராசிகளுக்கும் இருக்கும். ஸோ அதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது. ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். இது விரைய சனி, 7.5 சனியுடைய முதல் 2.5 ஆண்டு காலம். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற காலம் 7.5 சனியுடைய முதல் 2.5 ஆண்டு காலம். அடுத்ததா மேஷ ராசிக்கு வருவார் 2027 செகண்ட் ஹாஃப்ல. அது ஜென்ம சனி. 2029 ரிஷபத்துக்கு போவார். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனி. ஸோ இது விரைய சனி. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேலைவாய்ப்பு, வெளிநாடு வேலைவாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வரது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு சென்றால் பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும். பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நல்லதா ஒரு வாய்ப்பாக அமையறதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தூக்கம் கெடும். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே பரபரப்பாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது இல்லைன்றது 2ஆம் பட்சம். பட் நீங்கள் பிஸியாக இருக்க போகிறீங்கன்றது ஒரு கன்ஃபார்ம். ஸோ தூக்கம் கெடும், அதிகமான வேலை சுமை இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாகுவீங்க. சொசைட்டியில், சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ப்ரெஷர் அதிகமாகும். இப்போ சமுதாயத்தில் அவன் என்னப்பா அவன் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான், ஃபேமிலியில் ஒரு விஷயத்த சொன்னால் அது டிலே பண்ணுறாங்க, ரிலேட்டிவ்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன அவப்பெயர் வரும். அதற்கு காரணம் உங்களுடைய பிஸி ஷெடியூலால் சில விஷயங்கள் தகுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால செய்யாத தவறுக்காக ஒரு பழியை ஏற்க வேண்டி வரும். யாருக்கும் இந்த டைமில் நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருந்து 3ஆம் பார்வையாக அவங்க ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பார். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னா அந்த ஆலோசனையுடைய முடிவு தப்பாக போயிடும். கடைசியாக நீங்கள் ஆலோசனை சொன்னதுனால தான் தப்பாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்சிக்வன்ஸ் தப்பாக போகிறதுனால நீங்கள் ஐடியா கொடுத்தா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பேர் வரும். அதனால் இந்த டைமில் மேசராசிக்காரங்க யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க, யாருக்கும் அட்வைஸ் சொல்லாதீங்க. யாராவது உங்ககிட்ட ஆலோசனை கேட்டால் கூட எனக்கு இதை பற்றி தெரியாதுப்பா, நீ வேற யார்ட்டா கேட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது தேவையில்லாத உங்கள் பேருக்கு ஒரு களங்கம் வரும். ஸோ யாருக்குமே வேலை விஷயத்தில் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிற மாதிரி வந்துடும். நம்மை சுற்றி உள்ள அனைவரிடமும் தர்க்கம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுடன் இந்த டைமில் சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது தான் ஒரு இடத்துல தேங்கி ஒரு இடத்துலயே கிடப்பாங்க. இது எப்படி நம்ம சொல்ல வரணும்னா, சுய ஜாதகத்தில் எல்லாருக்கும் ஒரு பர்த் சார்ட் இருக்கும். இப்போ மேசராசிக்காரங்கன்னா எல்லாருடைய மேசராசிக்காரங்களுக்கும் இது ஆப்ட் ஆகாது. நான் சொல்ல வர கருத்தை உள்வாங்கிட்டீங்கன்னா புரியும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 12ஆம் இடம் கெட்டு போய் 4ஆம் இடம் கெட்டு அந்த சந்திரன் அவங்களுடைய பர்த் சார்ட்டில் இருக்க சந்திரனை எந்த கிரகமே இல்லை அப்படின்னா இது விமுல யோகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு 7.5 சனியுடைய முதல் 2.5 ஆண்டு காலத்தில் சிறைச்சாலை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது உடனே எல்லா மேசராசிக்கும் இது பொருந்தும்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரோட ஜாதகத்தில் 12ஆம் பாவம் கெட்டு அவர்களுடைய சந்திரனோட எந்த கிரகமும் சேரலை, அந்த சந்திரனை எந்த கிரகமும் பார்க்கல, அப்படி போன்ற ஒரு சிறைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீண்ட கால நண்பர்கள், பழைய நண்பர்களுடன் சின்ன சின்ன பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிஸியா சண்டெல்லாம் போட்டு பிரிய மாட்டீங்க. வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கவங்கள பிஸியா போய் ஒரு வருஷமா பார்க்காம விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அவங்களை எப்படா போய் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சின்ன கேப் பெரிய கேப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் இந்த டைமில் சனி 12ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்க யாரு கூடயுமே பழக மாட்டாங்க. சொந்தக்காரங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, பங்காளிங்க கூட யாரு கூடயும் பழகாமல் ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மாதிரி போயிடுவாங்க. திருமண நிகழ்ச்சி, திருவிழா, பர்த்டே பார்ட்டி, சினிமா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எங்கேயும் போகாமல் ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இந்த டைமில் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. அதனால் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்காக டைம் ஒதுக்கி போங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களை யாராவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுடைய குறை, உங்களுடைய இயலாமை, உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பீங்க யாராவது சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ அடுத்தவங்களுடைய பேச்சுக்களை மைண்டுக்கு ஏற்றிக்காதீங்க. நீங்கள் இந்த டைமில் அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். சில விஷயத்த செயலாக நினச்சாலும் முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பயம் அதிகமாகும். இந்த டைமில் தன்னை பற்றிய பயம்,
தன்னை பற்றிய ஒரு பரிதாபம், மற்றவங்க கிட்ட போய் செல்ஃப் காம்ப்ளெக்ஸ், நல்லா இருந்துட்டு இப்போ திடீர்னு நல்லா நல்லா ஃபிட்டாக இருந்த மனுஷன் சுகர் வந்து ஒல்லியாக போனால் வெளியில் போகிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆவாங்க. ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கு, குட்கா, பான் மூவிஸ், வீடியோ கேமு, இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் வெளியில் வர முடியாத பழக்கத்தில் மாட்டினவங்களுக்கு எல்லாமே இந்த 7.5 சனியுடைய முதல் 2.5 ஆண்டு காலத்தில் தான் அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவான விஷயம் எது இல்லையானா இருக்குது. இந்த டைமில் வந்து வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து, தாத்தா பாட்டி சொத்து கேஸில் தான் இருந்துச்சுன்னா கிடைக்கும். ஸோ அந்த டைமில் இஎம்ஐயில் எதுவும் பொருள் வாங்கி மாட்டிக்காதீங்க. ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். ஸோ இது ஒரு அற்புதமான காலம். வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஸோ அடுத்த 2.5 ஆண்டு காலம் தொழில் செய்கின்ற ரிஷபராசிக்காரர்கள், ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிற ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, வேலை விஷயத்தில் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. நிறைய டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பு உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு வேலைகளுக்கு காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். வெளிநாட்டில் நல்ல முன்னேற்றம் காண முடியும். வெளியூர் செல்ல நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை ரிஸ்க்குனாலும் பயப்படாமல் ஏற்றுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி செய்தாலும் அதன் பலனாக பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 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 3 மாதம் செய்கிற வேலையை நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம். பட் அதுக்கு 1 வருஷத்துக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பேர் புகழ் கிடைக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த டைமில் பணம் வரக்கூடிய காலம். மிகுந்த செல்வாக்கு ஏற்படும். நீண்ட நாள் கனவு, நல்ல கனவுகள்லாம், ஆசைகள்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக, தன்னை விட வயதில் மூத்த நண்பர்கள் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். நிறைய கைட்னஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை விஷயத்தில் உங்களுக்கு சீனியர்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு பண்ணுங்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலம். நீண்ட காலமாக இருந்த நோய்கள், நாட்பட்ட நோய்கள்லாம் இந்த வரக்கூடிய காலங்களில் சரியாகும். மருந்து மாத்திரைகள் அளவுகள் குறையும். பூரணமாக குணமடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை 3ஆம் பார்வையாக பார்ப்பாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு. கன்னி ராசியை அவர் பார்ப்பாரு. ஸோ இதன் காரணமாக சுய ஜாதகத்தில் 7, 11ஆம் பாவம் கெட்டு போனவர்களுக்கு மட்டும் இந்த டைமில் தேவையில்லாத ஒரு அஃபேரு, தேவையில்லாத பழக்கம் வந்து அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்க வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத சுமைகள், தேவையில்லாத கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை சுமக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தேவையில்லாத கடமைகளை ஏற்றுக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை ஒப்புக்கொண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை மாட்டிக்காதீங்க. இந்த டைமில் ஒரு கெட்ட சவகாசம் ஏற்படும். இந்த டைமில் அதாவது ஒருத்தர் திடீர்னு ஒரு குறுகிய காலத்தில் 3 மாதம் 4 மாதம் பழக்கத்தில் அவங்கள நம்பி பிஸ்னஸில் பணம் போடுறது, அவங்கள நம்பி பண டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா அவங்கள ஸ்கேம் பண்ணி ஏமாற்றிடுவாங்க. ஸ்கேம் பண்ணி ஏமாந்தவங்க எல்லாமே ராசியை சனி பார்த்தா அவங்க ஸ்கேம் பண்ணி ஏமாற்றத்தில் விக்டிம் ஆகுறாங்க, அதாவது ஏமாற்றப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த டைமில் கவனமாக இருங்க. கெட்ட சவகாசம் ஏற்படும். பப்பு கிளப்புன்னெலாம் போய் பணத்தை நேரம் செலவு பண்ணக்கூடிய கெட்ட பழக்கம்லாம் வந்துடும், பார்த்துக்கோங்க. 11ஆம் இடத்தில் 11ஆம் பாவத்தில் சனி இருக்கிறதுனால இந்த ஜேசிஐ, ரோட்ரி, அரிமா, லயன்ஸ் கிளப் இது போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ்லாம் கான்டாக்ட் ஏற்படும். நிறைய லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நடக்கும். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் விரி கிடையும். ஒரு பக்கம் பேட் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும்னு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் சனியினுடைய பார்வை வந்து 3ஆம் பார்வை, தொழிலுக்கு நிறைய குட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கும். ஸோ அதில் அன்னப்பறவை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எது, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்றதை நீங்கள் ரிஷபராசிக்காரங்க பகுப்பாய்வு பண்ணிக்கணும். ஸோ நடக்க வேண்டிய விஷயம்லாம் லேட் ஆகுங்க. எப்பயுமே ராசியை சனி பார்த்தாலே 6 மாதத்தில் முடிய வேண்டிய வீடு 1 வருஷம் ஆகும். 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 6 மாதத்தில் முடிக்கணும். இப்படி உங்கள் டார்கெட்லாம் டிலே ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி மனதளவு பக்குவப்பட்டுக்கோங்க. 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன், இந்த டைமில் ஒரு ஃபவுண்டேஷன். சுய ஜாதகத்தில் 2, 10, 11ஆம் பாவம் நன்றாக இருப்பவர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு தொழில் ஆரம்பித்தா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறலாம், மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம். அது போன ஒரு அற்புதமான ஒரு காலம். ஸோ தொழில் பண்ணலான்னு ஆசை இருக்கவங்களாம் ரிஷபராசிக்காரங்க அடுத்த 2.5 வருஷத்துக்கு அதுக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. இது வந்து ஒரு கர்மஸ்தானம். 10ஆம் இடத்துல சனி வர்றது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இதில் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில் எதிர்பாராத இடமாற்றம், வேலையில் எதிர்பாராத முன்னேற்றம், வேலையில் ஒரு ப்ரமோஷன், இது போன்ற விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி பொதுத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் நல்ல பேர் வரும். அரசியலில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்த 2.5 வருஷம்.
அதே போல் சினிமாவில், பாலிடிக்ஸில், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, யூடியூப் மீடியா, சோசியல் மீடியா, இது போன்ற இன்ஃப்ளூயன்சர், மக்களோட பழகக்கூடியவங்களுக்குலாம் அடுத்த 2.5 வருஷத்தில் உங்களுடைய மதிப்புன்றது, கிரெடிபிலிட்டி, உங்கள் மேலான ட்ரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய அடுத்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு காட்டில் மழை. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு புகழ் பேர் கிடைக்கும். யூடியூப் சேனல் வச்சுருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரும். ஸோ அரசியல் இருப்பவங்களுக்கு தலைமை பொறுப்பு வரும், மாவட்ட பொறுப்பு போன்றவற்றெல்லாம் கிடைக்கும். மாவட்ட கட்சியில் இருக்கவங்களுக்குலாம் மாவட்ட பொறுப்புலாம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் என்ன சொல்கிறது, உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய ஒற்றுமைலாம் உங்களுக்கு சப்போர்ட்லாம் நிறைய கிடைக்கும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் குரு வந்து உங்கள் ராசிக்கு வராரு. ஸோ மிதுன ராசிக்கு குரு வராரு. இதன் காரணமாக ஒபிசிட்டி, வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால் உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. இல்லைனா வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும். தினசரி வேலையில் சிறப்பாக செயல்பட்டு மந்த்லி டார்கெட்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தினசரி வேலையில் சிறப்பாக செயல்பட்டு மந்த்லி டார்கெட்லாம் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. மிதனராசிக்காரங்க நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்பா அம்மா வழியில் யாருக்கேனும் ஒருவருக்கு கர்மா செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அம்மா வழியில் தாத்தா பாட்டி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அத்திம காலம் ஜாதகப்படி இருந்தால் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 2.5 வருஷத்தில் அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ தாத்தா பாட்டிக்கு எதுவும் கர்மம் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அப்பா அம்மா ஏதேனும் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தான் பெற்றோருக்கு பெரிய செலவுகள்லாம் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் பாலிசி கூட பேரண்ட்ஸுக்கு போட்டுக்கோங்க. தொடைப்பகுதிகளில் எலும்பு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக இருங்க. கால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வசிக்கும் இடத்தில் செலவுகள் ஏற்படலாம். வீட்டில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தினருடன் சின்ன சின்ன சண்டை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து யார்கிட்டையாவது போய் ஒரு உதவின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு இந்த சனி பகவான் கொண்டு வருவார். 10ஆம் இடத்துல சனி வந்தால் யாசகம் பெறணும். யாரோ ஒருத்தங்கிட்ட, ஒரு மந்திரியா இருந்தாலும் போய் அவங்க யார்ட்டையா ஓட்டு கேட்பாங்க, யார்ட்டையா ஒருத்தங்கிட்ட உதவி கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மிதுன ராசிக்கு கொண்டு வரும். ஸோ அதனால யார்கிட்டையும் ஈகோ பார்க்காம ஒரு காரியத்தை சாதிக்க பாருங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக ஒருவரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு பெரிய விஐபி, தொழிலதிபர்கள், டாக்டர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்கிட்ட கையேந்திர நிலம் வரும். உதாரணத்துக்கு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் ஓனர்கிட்ட போய் எனக்கு ஒரு வேலை கொடுன்னு கேட்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஓனருக்கு மெடிசன் தெரியாது, டாக்டருக்கு மெடிசன் தெரியும், பட் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அது போன்ற நிலைகள்லாம் ஏற்படும். இந்த டைமில் ஈகோ இல்லாமல் இருக்குன்னு தான் இதில் சொல்ல வர கருத்து. ஸோ அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குற மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடுத்த 2.5 ஆண்டு காலம் ஒருத்தரை சார்ந்து நீங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். நண்பரிடமோ உறவினரிடமோ யாரோ ஒருத்தரிடம் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வேலை விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், தொழில் விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த டைமில் தேவையில்லாத நபர்களை நம்பி பணத்தை மட்டும் முதலீடு பண்ணாதீங்க. கல்யாண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது திருமணம் பண்ணவங்களுக்கு வாழ்க்கை மேக்சிமம் கசப்பு தன்மை நிறைந்ததாக இருக்குது. இல்லைன்னா தப்பான வரனை அந்த விஷயத்த சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவரு ஏதாவது ஒரு கசப்போட வாழ்ற மாதிரி வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி விலகி 9ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ 9ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். ஸோ இந்த டைம் வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ற மாதிரி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உறுதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளி மாநில வேலைவாய்ப்பு, அல்லது பிஸ்னஸை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்கள கூட கடகராசிக்காரங்களை ட்ரம்ப் அனுப்ப மாட்டார். ட்ரம்ப் ஊருக்கு அனுப்பிட்டே இருக்காரு. ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் நீர் ராசி, ராசிக்கு 7 கூடையவர் 8 கூடையவர் 9ஆம் இடத்துக்கு போகும்போது வெளிநாட்டு வேலையில் இருக்க கடகராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சனி வரும்போது கடுமையான உழைப்பு போட வேண்டி வரும். ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் கடுமையான உழைப்பு போட வேண்டி வரும். பட் அதற்கான ரெமிட்டன்ஸும், அதற்கான அவார்டு, அதுக்கான உழைப்புக்கான ஊதியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஸோ இப்போ இந்த பெரிய முதலாளிகளாம் கூட இந்த டைமில் கடுமையாக உழைக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். அவங்களுக்கு சமமான ஒரு போட்டியாளர் வந்து அதை வேறு வழி இல்லாமல் டேக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வர மாதிரிலாம் வரும். ஸோ கடுமையான உழைப்பு போடுங்க, கண்டிப்பாக இந்த டைமில் வெற்றிகள் கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது நீங்கள் வீடு கட்டுறதுக்கான கடன் அல்லது பர்சனல் லோனு அல்லது தொழிலுக்கான ஏதாவது லோன் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கும். தொழில் பர்சனல் லோன் வாங்கினாலும் அதை கட்டிட முடியும். பிஸ்னஸ் லோன் வாங்கினா கூட அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். அதன் மூலமாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக 3வது மனிதர்களாக அவங்க 2 பேருக்குள்ள இன்டர்ஃபர் ஆகக்கூடாது. அது உறவினர்களாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது கசின்ஸ் நெய்பராக இருக்கலாம். யாரையுமே உள்ள கொண்டுறாதீங்க. நீங்களே உங்களுடைய சண்டையை சமாளிக்க பாருங்க.
இதுதான் நல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வான ஒரு மருந்தா இருக்கும். அதே மாதிரி சொத்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கும் மாணவர்கள் கூடுதல் பொறுப்புடன் இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதும் தப்பு, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதும் தப்பு. இதனால வந்து காலேஜில் டிராப் அவுட் ஆகிறது, படிப்பை வந்து பாதியிலே வித்ட்ரா பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல இந்த டைம்ல அடுத்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 10 தடவை ட்ரை பண்ணோம், ஃப்ளூக்கில் ஒரு தடவை கிடைச்சிச்சுன்றதுலாம் கிடைக்காது. அதனால இந்த டைம்ல ஒவ்வொரு டைமுமே ரொம்ப நிதானமா கருத்தா, ஒவ்வொரு டைம்லேயும் ரொம்ப அவேர்னஸா, ரொம்ப விழிப்புணர்வா பண்ணால் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும். பணப்புழக்கம், கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலே கேஷ் ஃப்ளோன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்க பணத்தை சிக்கனமாக சேமிச்சு வைங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல காலம் கிடையாது. ஸோ அஷ்டம சனியினுடைய விளைவுகள்ன்றது ரொம்ப சின்ன சின்ன தொந்தரவு வரும். அதில் சின்ன சின்ன பாசிட்டிவ் இருக்கு, நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ராசிக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. இது டைம்ல ஒரே ஒரு நல்லது என்னன்னா, முன்னோர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அதில் நீண்ட காலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும். அதன் மூலமா வர வேண்டிய பணங்கள்லாம் வரவு வரும். அதாவது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இது ஒன்று தான் பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2.5 வருஷத்துல யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு பண உதவி கிடைக்காது. யார்ட்டையா கடன் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. வர வேண்டிய பணம் வராது, கொடுத்தவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இது போன்ற பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். பேங்க் லோன் கிடைக்காது, ஃபினான்ஸ் கம்பெனியில் லோன் கிடைக்காது. ஏன் நீங்க ஆப்ல லோன் வாங்குறீங்க பார்த்தீங்களா, கந்து வட்டி கூட கிடைக்காது. ஸோ அதனால இந்த டைம்ல ரொம்ப பொருளாதாரத்தை சிக்கனம் ரொம்ப பேணி காத்துக்கணும். கையில் இருக்கிற பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல இந்த டைம்ல வந்து காசுன்றது கிடைக்காது, எந்த உதவியும் கிடைக்காது. இந்த டைம்ல நீங்க மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் இஸ் பெஸ்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி உங்களுடைய உதவி தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம்ல உடல்நலம் பாதிக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து சின்ன சின்ன ஆப்ரேஷனு, ஆன்ஜியோ, ஸ்டண்ட்டு, பைபாஸ் இதெல்லாம் பண்ணவோட ஜாதகத்தை நான் நிறைய பார்த்துருக்கேன். அதில் மேக்சிமம் லக்கணத்துக்கு அஷ்டம சனி, ராசிக்கு அஷ்டம சனியில போகும்போது தான் வந்திருக்கு. அதனால ஹெல்த்தில் ரொம்ப கவனமா இருங்க. கண்டத்துக்கு நிகரான தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத உணவு பழக்கத்தை ரொம்ப கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிக்விட் ஹேபிட்டு, ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விட்டு ஒழிங்க. ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருந்தீங்கன்னா இந்த டைம்ல ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கிட்னி, இருதயம், நுரையீரல், மண்ணீரல், கணையம், மூளை, மண்ணீரல் இது போன்ற ராஜ உறுப்புகள்லாம் தேவையில்லாத தொந்தரவுகள் வரும். நாட்பட்ட நோயை கொடுத்துட்டு போயிடும். ஸோ இதே மாதிரி இரவு நேரங்களில் வாகன விபத்து பார்த்து ஓட்டுங்க. அஷ்டமச்சனி காலத்துல தான் வாகன விபத்துகள் அதிகமாக வரும். ஒன்று வாகனத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருந்தால் வாகன விபத்தோட போயிடும், வாகனத்துக்கு சேதாரம் ஆகிடும். உங்களுக்கும் நேரம் கெட்டு போனால் சின்ன சின்னதாக உடம்புல காயம் வரும். ஸோ இரவு நேர போக்குவரத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. இதே சிம்மராசி டிரைவர் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் எப்படின்னா, பகலில் நல்லா தூங்கிடுங்க, ஃபோனை நோட்டிட்டு கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டாதீங்க. பகலில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. வண்டி ஓட்டும் போது வண்டியில் மட்டும் கவனம் செலுத்துங்க, ரொம்ப ஃபோனெல்லாம் பார்க்காதீங்க. அதே மாதிரி இந்த டைமில் செய்யாத தவறுக்கு ஒரு வீண் பழி சுமக்கக்கூடிய நிலை வரும். ஸோ இந்த டைமில் மன உளைச்சல், மனத்தாங்கல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வுக்காக எழுதுறவங்கலாம் இந்த டைமில் தொடர்ந்து எழுதுங்க. தோல்வி வருதுன்னு ஒதுங்கிடாதீங்க. ஏன்னா அஷ்டமச்சனி காலத்தில் 10 தோல்வியை கொடுத்து 11வது வெற்றி தரும். நீங்கள் 10 தோல்வி பார்த்துட்டு மனதளவில் சோர்வாயிட்டீங்கன்னா 11வது வெற்றி கிடைக்காம போயிடும். ஸோ இந்த டைமில் கடன் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக டார்ச்சர் வரும். ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனுக்காக டார்ச்சர் வரும். புதுசாக கடன் கிடைக்காது. பட் ஏற்கனவே இருக்கிற கடனை சீக்கிரம் முடிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டாதீங்க. இந்த டைமில் இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டினீங்கன்னா அதனால் அதிகமான டென்ஷன், அதிகமான டிப்ரெஷன், அதிகமான ஸ்ட்ரெஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் வாங்கியவர்கள் உங்கள்கிட்ட பணத்தை திருப்பி தரமாட்டாங்க. பணம் வாங்கியவர்கள் ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துடும், உங்களுக்கே அவங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு சங்கடமாக போயிடும். அந்த மாதிரி நிலைமைக்கே அவங்க போயிடுவாங்க. அடுத்த 2.5 வருஷத்துல யாரு கடன் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அஷ்டம சனியில கடனை கொடுத்து திரும்ப வந்த மாதிரி எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க சொன்னதே கிடையாது. அஷ்டம சனி காலத்துல பணம் திரும்ப வரவே வராது, கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் கடுமையான மன உளைச்சல் வரும். கணவன் மனைவியிடையே நிறைய பிரச்சனைகள் வரும். ஒருவரை ஒருவர் அவமரியாதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிம்ம ராசிக்கார பெண்ணா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்கள அவமரியாதை பண்ணுவாங்க. சிம்ம ராசி ஆண்களா இருந்தீங்கன்னா 100% மனைவி வந்து அவர் அவமரியாதை பண்ணுவாங்க. அதனால சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள் மாறும். கோச்சாரமே என்னன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் அவன் சுமாராக தாண்டா இருந்தான், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் கிடுகிடுன்னு இப்போ இந்த ஒரு 4 மாசமா தொழில் நல்லபடியாக பண்ணுறான்டாம்பாங்க. சில பேர் போன வருஷம் வரைக்கும் கோழி நல்லா செஞ்சுரி அடிச்சுட்டு இருந்தான், என்னன்னே தெரியல 2.5 வருஷமா அவன் நல்லாவே ஃபார்ம் போயிடுச்சு, செஞ்சுரியே போடலம்பாங்க. இதெல்லாம் கோச்சாரம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துச்சுன்னா அவங்கள நல்லா மேலே தூக்கிடும். அது முடிஞ்சு போச்சுன்னா இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. நல்லா இருக்கிறவனுக்கு இயல்பு கோச்சாரம் தப்பா போனுச்சுன்னா அந்த 2.5 வருஷம் அவன் பேட் ஹேபிட் வரும். அது முடிஞ்சோடனே திரும்ப நல்லபடியாக மாறுவாங்க. இதெல்லாம் அந்த கோச்சாரம் செய்கின்ற வேலை. இதெல்லாம் இங்கே வாய்மொழியில கேட்டிருப்பீங்க.
நல்லாதான்பா இருந்தா 2.5 வருஷமா தொழில் டல்லு, ரொம்ப மோசமா போயிட்டான், ஆளே ரொம்ப இதாயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பரவாயில்ல, இப்ப இந்த ஒரு 6 மாசமா நல்லா தொழில் நல்லபடியா பண்றான், டைமுக்கு போறான், டைமுக்கு வரான், 4 காசு சேர்த்துட்டான், வண்டி வாங்கிட்டான், பரவாயில்லையடாம்பிங்க. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து கோச்சாரம் பண்ற வேலை தான். தசாபுத்தி இருந்தா அது பர்மனன்ட். ஒருத்தன் ஸ்மோக்கிங் ஹேபிட் அவன் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அதை அவன் தசாபுத்தியில கத்துக்கிட்டானா அவன் சாவர வரைக்கும் நிப்பாட்ட மாட்டான். இதே கோச்சாரத்துல ஒரு கத்துக்கிட்டானா அந்த கோச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நிப்பாட்டிடுவான். கோச்சாரம்ன்றது டெம்பரவரி. ஸோ இந்த டெம்பரவரியா அந்த டைம்ல பிரச்சனைகள்லாம் வரும் கணவன் மனைவிக்குள்ள, அதை நீங்க வந்து பெரிதுபடுத்த வேண்டாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல கண்டிப்பா பிரேக்கப் வரும். சிம்மராசிக்காரங்க யாராவது ஒருத்தங்க நண்பர்களோட பார்ட்னர் பண்ணீங்கன்னா, அது 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பார்ட்னர்ஷிப்ல பிரேக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இது ஒரு கண்டகச்சனி ஆகிறாரு. ஸோ கண்டகச்சனி என்றது கண்டம் அப்படின்னா உயிர் கண்டம்னு எடுத்துக்கூடாது. கண்டம் அப்படின்றது கழுத்து. ஸோ ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த சனி பேர் கண்டகச்சனி. இப்போ உங்க ராசிக்கு சரியா 7ஆம் இடத்துக்கு வராது, இது கண்டகச்சனி. நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது திருமண வாழ்க்கை கசப்பா இருக்கா நல்லதா இருக்கான்றது 2வது. ஆனா கல்யாணம் நடந்துடும். சனி ஒரு விஷயத்த கொடுத்தா லைட்டா கசப்பு தன்மை இருக்கும், ஏன்னா சனியே கசப்பு காரகர். ஸோ லவ் பண்றவங்களுக்கு பிரேக்கப் வந்து பிரேக் ஆகும். யாராவது அஃபேர்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டைம்ல கட் ஆகும். இருக்கிற தப்பான உறவு கட் ஆயிடும். கல்யாண உறவு கல்யாணமாகவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நீண்ட காலமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். டச் இல்லாத நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்க தொழில் நிமித்தமா வேற பக்கம் போயிருப்பாங்க, நீங்க தொழில் நிமித்தமா வேற பக்கம் போயிருப்பீங்க, நீங்க மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுடன் மீண்டும் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் போட்டி வியாபார போட்டிகள் குறையும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வெற்றிகள்லாம் கிடைக்கும். ஸோ சமுதாயத்தில் உங்களுக்கு உறவினர்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஸோ கண்டகச்சனியில வந்து வேலை நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி ஏற்படும். கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய காதல் செய்யக்கூடிய காதலர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% உண்டு. திருமணமான கணவன் மனைவி இடத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்கு இந்த கண்டகச்சனி திடீரென்று எதிர்பாராத விதமாக விபத்து, கீழே விழுந்து எலும்பு முறிவு, அதாவது முன்ன அஷ்டமச்சனிக்கு வர விபத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விபத்தா இருக்கும். அதுக்கு காரணம் நாம்பளா இருக்க மாட்டோம், வண்டி ஓட்டும் வேற ஒருத்தன் வந்து இடிச்சிருவோம், இல்லை எதிர்பாராத விபத்தா இருக்கும். கண்டகச்சனியில வரக்கூடிய விபத்து காரணம் நாம்பளா தான் இருப்போம். கவனக்குறைவா போனை பேசிட்டே கீழே விழுவுறது, குளிக்கும் போது பாத்ரூம்ல கீழே விழுவுறது, வேகமா ஓடி வந்து விழுவுறது, இந்த மாதிரி ஒரு இடத்துல அடுத்தவங்களுடைய தூண்டுதல் இல்லாம அடுத்தவங்க காரணம் இல்லாம ஒருத்தவங்களுக்கு காயம் ஏற்பட்டுனா அது கண்டகச்சனி செய்யக்கூடிய காயங்கள். ஸோ அதனால வண்டி ஓட்டும் போது, நடந்து போகும்போது போனை பார்க்கறது, குளிக்கும் போதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்களாவே விழுந்துருவீங்க, அடுத்தவன் தள்ளிவிட மாட்டான். நீங்களா விழுந்து ஒரு ஜம்ப் பண்ணும்போது கீழே விழுந்து காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அஷ்டமச்சனிக்கும் கண்டகச்சனிக்கும் என்ன வித்தியாசம்னா, அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இன்னொருத்தவங்க காரணம், ஏப்பா இவனாலதான்ப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கண்டகச்சனி ஏப்பா ஒரு நேற்று 2 வாரமா இந்த பக்கம் தான்ப்பா நடந்து போனா திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே பள்ளம் நோண்டாங்க, நான் கவனிக்கல விழுந்துட்டம்பாங்க. கண்டகச்சனிக்கு இன்னொருத்தரை பிளேம் பண்ணவே முடியாது. ஸோ லிக்வர் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கவங்களாம் இந்த டைம்ல ஜாக்கிரதையா இருங்க. கண்டகச்சனியும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் கொடுக்கும். 7ஆம் இடம் அப்படின்றது ஆப்போசிட். இந்த நேரத்தில் அடுத்த நபர்களை திறம்பட வேலை வாங்கி அடுத்தவர்கள் மூலமாக நிர்வாகம் செய்ய முடியாது. அதனால தொழில் பண்ணக்கூடிய கண்டகச்சனிக்காரங்களாம் டபுள் மடங்கு வேலைக்காரங்க வேலை செய்யறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த டைம்ல வேலைக்காரங்க உங்களை ஏமாத்துவாங்க. நீங்க ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா வேற வேலைக்கு போயிடுவான். ஸோ அதனால தடியும் உடையக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. இந்த 7.5 சனி இந்த கண்டகச்சனி கன்னியா ராசிக்காரர்களுக்கு 80% நெகட்டிவ் பலன் இருந்தாலும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரும். துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். 6ஆம் இடம் என்பது நிறைய பாசிட்டிவ் தரக்கூடிய இடம். சனி பகவானுக்கு பிடிச்ச இடம்ன்றது 6ஆம் இடம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள்லாம் குணமடையும். நோய்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் சரியாயிடும். உடல் வலிமை அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். IAS IPS போன்ற UPSC தேர்வில் ட்ரை பண்ணுறவங்க, TNPSC Group 1 Group 2 Group 3 Group 4 போஸ்ட் ஆஃபீஸ் BSNL எந்த கவர்மெண்ட் வேலைகள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் போட்டித் தேர்வுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலும் போட்டியிலும் வெற்றிகள் கிடைக்கும். சக போட்டியாளர்கள், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் கடுமையான போட்டி தராங்களோ அவங்க வேறு வேலைக்கு போயிடுவாங்க, இல்லையா அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக போகும். ஸோ தொழில் நல்லபடி நடக்கும். வேலையாட்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். எதிரிகள் அடங்குவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. கடன் ஒவ்வொன்றாக தீரும்.
உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். மனக்கவலை வேதனை என அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல உணவு நல்ல தூக்கம் இந்த டைம்ல கிடைக்கும். உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா கட்டு மஸ்தான தோற்றத்தோட இருக்கலாம். பணியாட்கள் மூலமாக அதிக உழைப்பு, அதன் மூலமாக நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ ஒரு கம்பெனி இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ துலாம் ராசிக்காரங்க ஒரு தறிப்பட்டறை வச்சிருக்கீங்கன்னா, கொஞ்சம் பணம் இருக்குன்னா நிலத்துல போடாதீங்க, நகையில போடாதீங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு 4 தறி போடுங்க, இன்னும் ஒரு 4 பேரை ஹையர் பண்ணுங்க. உங்களுக்கு லாபம் வந்து ரொட்டேஷன் பண்ணுங்க, பிசினஸ்ல முதலீடு போடுங்க, கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும். நிலுவையில் உள்ள வழக்கு அனைத்துமே துலாம் ராசினர்களுக்கு சாதகமா முடியும். விவசாயத்துல மிகுந்த லாபம் கிடைக்கும். ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்பில் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ கால்நடை தொழில் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல சனி போகும்பொழுது அவருடைய பார்வையும் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரும். இப்போ துலாம் ராசிக்கு சனி பகவான் 3ஆம் பார்வையா மீனத்துல இருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல விழுவும். 8ஆம் இடத்துல சனியினுடைய பார்வை கிடையாது. எந்த அசுபர்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வா இவங்களுடைய பார்வையெல்லாம் 8ஆம் இடத்துக்கு விழக்கூடாது. அப்படி விழுந்தது அப்படின்னா அவங்களுக்கு சந்தேக குணம் வரும். ஸோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சந்தேக எண்ணங்கள் அதிகமாக வரும். கணவன் மனைவி இடையே சந்தேகம் வரும். ஒரு சாவி வீட்டை பூட்டிட்டோமா பூட்டலையான்ற சந்தேகம் வரும். ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்து பேக்ல வச்சிட்டோமா வைக்கலையான்னு சந்தேகம் வரும். ஃபோனு சார்ஜர் எடுத்தோமா இல்லையான்னு சந்தேகம் வரும். எங்கேயா பஸ்ல போறப்ப உடம்பை விட்டுட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி ஞாபக மறதி நிறைய வரும். ஸோ கவனமா இருங்க. பொதுவாகவே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வேலை செய்யும் இடத்தில் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மீது சந்தேகம், அதிகமான டார்ச்சர், அவங்கள வேவு பார்க்கறன்ற பேர்ல நிறைய பண்ணி அவங்கள வந்து ரொம்ப கிரஷ் பண்ணுவீங்க. சக பணியாளர்கள் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவும் பண்ணீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட போயிடுவாங்க. ஸோ அடுத்த 2.5 ஆண்டு காலத்துல ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஏதாவது துளாராசிக்காரங்க போட்டிங்கன்னா அப்படியே ஒரு துண்டு ஒன்று வாங்கிக்கோங்க. 7.5 சனி முடியும் போது தலையில துண்டை போட்டுக்கலாம். 7.5 அதாவது 8ஆம் இடத்தில் சனி பார்வை இருந்து தான் அத்தனை பேருமே ஷேர் மார்க்கெட்ல தோத்துருக்காங்க. யாராவது பண்றீங்கன்னா கூட பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கான வழியை பாருங்க. இந்த காலகட்டத்தில் ஆல்கஹால் அடிக்ஷன்லாம் போய் மாட்டினீங்கன்னா திரும்ப அந்த வெளியிலேயே வர முடியாது. அதே மாதிரி இந்த பழைய உணவு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, சிக்கன்ற பேரில் தான் பண்ணிங்கன்னா ஃபுட் பாய்சன் ஏற்படும். ஃப்ரெஷ்ஷான உணவுகளே சாப்பிடுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் டைஜஷன் கம்மியாக வேலை செய்யும். ஸோ இரவு நேரத்தில் அசைவ உணவு சாப்பிட வேண்டாம். ஸோ ஆயுதம் கையில் ஏந்தக்கூடிய வீட்டில் குடும்பத்தில் சண்டை வந்துச்சுன்னா சரின்னு போகணும். இந்த சண்டையின் போதில் எதிரியை வந்து ஆயுதத்தால் தாக்குறது, அடிச்சுக்கிறது, வாய் சண்டை வந்து கை சண்டையாக போகிறது எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல சனி பண்ணுற வேலை தான். கணவன் மனைவி சண்டையில் கத்தி எடுத்து தூக்கி போட்டது, அருவாமனை தூக்கி போட்டது, காயத்தோட வந்து அவங்களோட ஜாதகம் கிட்ட ஒரு 20 ஜாதகம் இருக்கு. அத்தனை பேருக்குமே லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ 6ஆம் இடத்துல சனி போகும்போது தான் கோச்சாரத்தில் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மோசமான காலம். வேலை செய்யும் இடத்தில் சக பணியாளர்கள் உயரதிகாரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் அந்த டைம்ல ஏற்படும். ஸோ அதனால நீங்க பிஸியாவே இருப்பீங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருப்பீங்க. வீட்டுக்கு வந்து அவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, தியானம் பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க. இதனால பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, குழந்தை இல்லாத விருச்சக ராசிக்காரங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு குழந்தை பிறக்குது, குழந்தை உண்டுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. குழந்தை மூலமாக கவலை, படபடப்புலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு திருமண விஷயத்தில் உங்கள் பேச்சுக்கு விரோதமாக செயல்படுவாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க நீங்க உங்க குழந்தைங்கலாம் வந்து கல்யாண ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை கண்டிப்பா உண்டு. அது ஐவிஎஃப்ஆ அல்லது ஐயா அப்படின்றது வேற. பட் குழந்தை கண்டிப்பா உண்டு, முயற்சி பண்ணா. குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலத்துல குழந்தை உண்டு. இந்த காலத்தில் நல்லது கெட்டது என தெளிவாக புரியும். நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பீங்க, நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பீங்க. அதன் மூலமாக நல்லது கெட்டது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மிஷினரிஸ் மூலமா ஃபேக்டரி நடத்துகிற விருச்சிக ராசிக்காரர்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் அதிக பொழுதுபோக்கு மூலமாக உங்களுடைய நேரங்கள் விரயமாகும். அதிக கேளிக்கைகள், அதிகமான உல்லாசங்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன நட்டங்கள்லாம் ஏற்படும். இந்த டைம்ல ஷேர் மார்க்கெட்டு, இந்த டைம்ல ட்ரேடிங்லாம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் சந்திப்பீங்க. மிகப்பெரிய லாஸ். உங்களுடைய ஒரு வருஷ பணம், ஒரு வருஷம் நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவோ அந்த அளவுக்கு ஏமாந்துருவீங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணாதீங்க. பசியின்மை ஏற்படும். செரிமான கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அல்சர்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் புத்தி வந்து மந்தப்படும். இந்த டைம்ல ஒரு முடிவுகள் வந்து நிலையா எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவுகளை வந்து எடுத்துட்டு அதை திரும்ப மாத்தி பண்றது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற ஆசிலேஷன்ல இருப்பீங்க. ஸோ பொறுமை இல்லாதவர்கள் இந்த டைம்ல பொறுமையா இருக்கணும். பொறுமை இல்லாமல் இருந்தீங்கன்னா குடும்பத்துல சண்டைகள் நிறைய வரும். வேலை விஷயத்துல வேலையே போயிடும். பொறுமையா முடிவெடுக்கணும். எவ்வளவு ஒரு கோபமான நேரங்கள்ல முடிவெடுக்க கூடாது.
தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் பேலன்ஸ்டாக இருக்கு. பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த தொந்தரவுகள்லாம் சரியாகும். ஏன்னா ராகு விலகிறதுனால கல்வியில தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது படிப்புல கவனம் செலுத்தணும், இல்லைன்னா அரியர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஹெல்த்து மிக கடுமையா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ரெனோவேஷன்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாள் மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு நோய். இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் அதுக்கு 4ஆம் இட சனி பொறுப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு ஸ்கின்ல பிரச்சனை, 6 மாசமா மருந்து சாப்பிட்றாரு, 6 மாசமா க்ரீம் அப்ளை பண்றாருன்னா அதுக்கு சனி தான் காரணம். ஸோ அது போன்ற தொந்தரவுகள் இருக்கு. அம்மா அப்பா, அம்மா வழி தாத்தா பாட்டி இவர்களுக்கெல்லாம் கர்மா செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால தாத்தா பாட்டிங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப அன்பாருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது திடீர் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால எச்சரிக்கையா போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பித்தால் ரொம்ப டிலே ஆகும். அதிக செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக அதை நம்பி கடன் வாங்கினீங்கன்னா நிம்மதி இழந்துருவீங்க. ஸோ அதனால வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு 70% கையில் ஹேண்ட் கேஷ் இருந்தால் மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. விவசாயம் புதிதாக இப்போ நான் இது வரைக்கும் விவசாயத்தில் அனுபவம் இல்லாமல் விவசாயத்தில் யாரும் ஈடுபட வேண்டாம். தனுசு ராசிக்காரங்க நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் போர் போட்டிங்கன்னா தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 4ஆம் இடத்துல சனி போகிறப்ப வீண் செலவு தண்ட செலவுன்னு சொல்லுவாங்க. ஒரு முயற்சி எடுத்து அதில் பிரதிபலன் வராதுன்றது தான் 4ஆம் இடம். ஸோ அதனால் அந்த சயின்டிஃபிக்கலாக தண்ணி பார்த்து போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரக்கூடிய இந்த டைமில் பணம் வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிலத்தை வாங்கி போடுங்க. ஒரு 1200 சதுரடி, ஒரு 2400 சதுரடின்னு வாங்கி போடுங்க. கண்டிப்பாக விலை ஏறும். திடீர் விருது, ரெகக்னேஷன், ரிவார்டுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நடிகைகளுக்கு விருது கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ தனுசு ராசிக்காரங்க நடிகர்லாம் இருந்தாங்கன்னா இந்த அடுத்த 2.5 வருஷத்துல அவங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி படமாக மாறி உங்களுக்கு விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில்வர் ஜூப்ளி கொண்டாடக்கூடிய படங்களாக வரும். ஸோ நீண்ட நாட்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் சேரும். நீண்ட நாட்களாக தொலைந்த பொருள், ஒரு கீ எங்கேயோ வச்சு அப்படிம்பீங்க, வேற ஒன்று தேடும் போது கிடைக்கும். ஒரு கோல்டு காயின் காணாமல் போயிருக்கும், பார்த்தா ட்ரெஸ் பட்டு போட எடுக்கும்போது மேலேருந்து கீழே விழுவும். அந்த மாதிரி நீண்ட நாட்களாக தேடி வந்த தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்கும். பிரிந்த நண்பர்கள் மீண்டும் சேர்வார்கள். இழந்த பதவியும் கிடைக்கும், இழந்த பொருளும் கிடைக்கும். ஒரு கட்சியில் ஒருத்தர் மாவட்ட செயலராக இருந்தாரு, கட்சி விட்டு தூக்கிட்டாங்க, மறுபடியும் இப்போ மாவட்ட செயலராக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இழந்த பதவி கிடைக்கும். விலங்குகள் மூலமாக ஒரு அவஸ்தை ஏற்படும். இந்த டைம்ல வண்டுகடி, மூட்டைப்பூச்சிக்கடி, நாய்க்கடி, தேனீக்கடி, இந்த மாதிரி விஷக்கடிகள் ஆளானவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கும். ஸோ அதனால இந்த டைம்ல கோச்சாரத்தில் போறதுனால ஜாக்கிரதையா இருங்க. நாய்க்கடிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூனை வாகனம், அந்த வழியில வண்டி ஓட்டும் போது பூனை வண்டியில விழுவுறது, நம்ம கீழே விழுவுறது, வண்டி ஓட்டும் போது நாய் துரத்திக்கிட்டே வேகமா போய் எங்கேயா விழுவுறது, இதெல்லாமே 4ஆம் இடத்து சனி பண்ற வேலை. நாயால விபத்து, நாயால அவஸ்தை, அதாவது ஒரு விலங்கால அவஸ்தைன்னு வச்சுக்கோங்களேன். மாடு வண்டியில கொண்டு விடுறது, இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன விஷயத்தில் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறது. ஒரு நல்ல காலம். அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுங்க. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக வெளியே வருவீர்கள். பூமி விருத்தி அடையும். நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனைவி பொறுத்த வரைக்கும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு நன்றாக வரும். மகர ராசிக்காரர்கள் உங்க குழந்தைகளுக்கு, மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஐவிஎஃபாவும் ஏதோ ஒரு வகையில செயற்கை முறையில் இருக்கலாம். இல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட உங்களுக்கு இயற்கையா குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக மகர ராசிக்காரங்க முயற்சி பண்ணினா 7.5 சனி முடியும் பொழுது உங்க குழந்தைக்கும் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இதுவரை இருந்து வந்த அலைச்சல் எல்லாம் குறையும். வெளிநாடு முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், பிஆர் கிடைக்கும். புதிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அரியர் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க. இந்த டைம்ல போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமு, எஸ்எஸ்பி எக்ஸாமு, இந்த போஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, பிஎஸ்என்எல், இந்த மாதிரி தேர்வுகள்லாம் எழுதுறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஞாபக சக்தி இந்த டைம்ல நிறைய வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி போறதும், 2ஆம் இடத்துல ராகு கேது வரதும் ஞாபக சக்தி அதிகமாக வரும். வேலையாட்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வேலையாட்கள்லாம் இந்த தொழில் பண்றவங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல வேலையாட்களாக கொடுத்துட்டு போவார். இவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உங்ககிட்ட ரொம்ப நாள் வேலை செய்வாங்க. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா உடன் பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள் வரும். 3ஆம் இடத்துல சனி இருந்து அவர் 3ஆம் பார்வையை 5ஆம் வீட்டை பார்ப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அவர் 7ஆம் பார்வையை அவங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கசப்புகள் குடும்பத்தில் ஏற்படும்.
கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க, நிம்மதி இருக்காது, கல்யாண காட்சிக்கெல்லாம் போக முடியாது, கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, அதிகமான அலைச்சல் ஏற்படும், அதிகமான பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் அந்த உழைப்புக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும், நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே டாக்டர் பாருங்க. ஒரு சிலருக்கு பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது 2ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புலாம் வரும். இழுத்து பிடிக்கிற மாதிரி, ஒரு சைடாக வலிக்கிற மாதிரி, இந்த பெரலிசிஸ் அட்டாக் ஆனவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல சனி இருந்திருக்கு. பட் இது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல வரல. உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்தால் இந்த டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சின்னதாக இருந்தால் கூட உடனே டாக்டரை பார்த்துக்கோங்க. ஸோ அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. முடிவெடுத்தீங்கன்னா நஷ்டத்தில் போய் முடியும். கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். உறவுகளில் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த டைமில் அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி வரும். அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா அப்பாவுக்கு வைத்திய செலவு வரும். உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு வைத்திய செலவு வரும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். இது ஒரு பணத்தட்டுப்பாடை தருவார். அது என்ன 7 ரச்சனையும் உங்களுக்கு முடியல. 2ஆம் இடத்துல சனி வந்தாலே குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை வரும், தேவையில்லாத வாய் தகராறு வரும். 2ஆம் இடத்துல சனி இருந்தாலே கசப்பான வார்த்தைகள், அக்னி மாதிரி வார்த்தைகள் பேசுவாங்க. சின்ன பிரச்சனை கூட அதான்னு கத்துவாங்க. அவங்க சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க ஏன் இப்படி திட்டாருன்னு அதை நினைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இந்த டைம்ல பொறுமையாக கையாளுங்க. இந்த டைம்ல நம்பிக்கையின்மை ஏற்படும். சொந்தக்காரங்க மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இந்த டைம்ல நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. சொன்ன டைம்ல பணம் கொடுக்க முடியாது. சொன்ன டைம்ல சொன்ன வேலையை செய்ய முடியாது. அதனால நம்ம மீது நம்பிக்கையின்மை ஏற்படும். வேலையில் உயர் அதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன டார்ச்சர் எல்லாம் வரும். அவர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமா பிரச்சனைகள் வரும். அந்த டைம்ல இந்த அடுத்த 2.5 வருஷத்துல லேண்டெல்லாம் வாங்கினீங்க, லேண்டு வாங்குறேன் வீடு வாங்குறேன்னு போனீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் சொத்து அல்லது ஏற்கனவே அந்த சொத்துல வில்லங்க இருக்கிற சொத்தை உங்ககிட்ட ஏமாத்திட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது அந்த வழியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வழித்தடத்துல இவங்க அதை மறைச்சு உங்ககிட்ட சொத்து வித்துட்டு போயிடுவாங்க. நீங்க வாங்கி ஒரு 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். கடைசியாக நீங்க விற்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த டைம்ல வாங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா வாங்க. இந்த டபுள் டாக்குமெண்ட் சொத்துலாம் வாங்கி வில்லங்கமான சொத்துல வாங்கி ஜாதகம் பார்த்தவங்களுடைய பல ஜாதகத்துல ராசியில ராகவும் 2ல சனி இருந்திருக்கு. அது கோச்சாரத்துல இல்ல, சுய ஜாதகத்துல. பட் இது கோச்சாரத்துல இப்படி இருக்கிறதுனால இந்த டைம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. இந்த டைம்ல அரசு வேலைக்கு அரசியல்வாதி மூலமா பணம் ஏதாவது கொடுத்து, அரசு அதிகாரிகள் மூலமா பணம் கொடுத்தீங்கன்னா பணம் பூக்கு போயிடும். 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தான் பணம் கொடுத்து ஏமாறுறது, சிட் ஃபண்ட்ல ஏமாறுறது, பிட்காயின்ல ஏமாறுறது, கிரிப்டோ கரன்சில ஏமாறுறது, இந்த சீட்டு போட்டு ஏமாறுறது, இது எல்லாமே இந்த 2ஆம் இடத்துல சனி போறப்ப தான். எச்சரிக்கையா இருங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் இந்த டைம்ல வரும். 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கண், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட இஎன்டி பிரச்சனைகள்லாம் வரும். ஜாக்கிரதையா இருங்க. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு லக்கு, சில இடத்துல லக்கு வரும். ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையா கிடைச்சிரும். ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி 2வது தடவை 3வது தடவையிலே உங்களுக்கு கிளிக் ஆகிடும். போட்டித் தேர்வில் எழுதுறவங்களுக்குலாம் இந்த டைம்ல ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வரும். இந்த டைம்ல வந்து தன்னடக்கம் வரும். ஏன்னா கடந்த 5 வருஷமா 7.5 சனி போட்டு அடின்னு அடிச்சதுல இந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் வரும். தன்னடக்கமா இருப்பீங்க, எல்லார்ட்டையும் மரியாதை நடந்துப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறதுனால அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் மீட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த டைம்ல எதிர்பாராத விதமா உங்களுக்கு லோன் கிடைக்கும். பேங்க்ல லோன் கிடைச்சதுன்னா வாங்கி ஏதாவது தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எதிர்பாராத விதமா பண உதவிகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி செலவுகளை சிக்கனமா இருங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கும் போது தேவையில்லாத செலவுகளை போய் மாட்டிக்காதீங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்திருக்காரு. ஸோ வந்து அந்த மெதுவாக செயல்படணும். இந்த டைம்ல உங்களை அறியாமையே நீங்க வேகமா இப்போ ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வண்டி சாதாரணமாக ஓட்டுற டிரைவர்லாம் கூட 150 கிலோமீட்டருக்கு உடம்பு டயர்ட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு எடிட்டர் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 வீடியோ எடிட்டிங் பண்ணவங்களாம் 5 வீடியோக்கு டயர்ட் ஆகிடுவாங்க. உங்களுடைய வேகம், எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து ஸ்லோனஸ் வரும். ஒருவரின் வேகம் கட்டுப்பட்டு அனைவரும் ஸ்லோவாக இருப்பாங்க. நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களும் ஸ்லோவாக இருப்பாங்க. அதனால நீங்கள் ஸ்லோவாக தான் போவீங்க. அதனால நிறைய பண்ண பாருங்க. தொழில், வியாபாரம், வேலையில் இந்த டைம்ல உங்களுடைய தொழிலெலாம் வந்து தொழிலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி, வேலையிலையும் சரி உங்களுடைய வழக்கமான வேகத்தை விட ஸ்லோவாக தான் இருப்பீங்க. உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும். உடல் எடை குறையும். உலகள மூஞ்சில வந்து அந்த ஸ்கின் எல்லாம் சுருக்கம் வரும், முடியெல்லாம் வெள்ளையா வரும். இந்த டைம்ல தான் முடி வெள்ளையா போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏஜ் ஆன மாதிரி தெரிவிங்க. ஸோ இந்த டைம்ல இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது இளையராஜா வந்து வருஷம் வந்து 300 படம் எடுத்தவர் சார், அவருடைய ராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது வெறும் 32 படம் தான் எடுத்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 40 படம் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எப்பேற்பட்டவர்களையும் ஒரு ஸ்லோ பண்ணிவிட்டு போயிடும். ஸோ இந்த டைம்ல தற்பெருமை பேசாதீங்க. ஏன்னா ராசியில சனி இருக்கும்போது
தற்பெருமை பேசி நிறைய வாய்ப்புகளை கெடுத்துப்பீங்க. இந்த டைம்ல வந்து ஒழுக்க குறைபாடுகள்லாம் ஏற்படும். கெட்ட பழக்கம், ஆல்கஹால் அடிக்ஷனு, ஸ்மோக் அடிக்ஷன்லாம் மாட்டிக்குவீங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு இது போன்ற கமோடிட்டிலாம் போனீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டங்கள் வரும். அதன் மூலமாக கவலைகள் ஏற்படும். உறவினர் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும். கண் பிரச்சனைகள் ஏற்படும். நினைவு ஆற்றல் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி கண்ணியம் குறையும். சொன்ன மாதிரி கண்ணியமாக நடந்துக்க முடியாது, சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாது. அதனால கமிட்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணித்தரேன். இப்போ உங்களுக்கு 1ஆம் தேதி பணம் வருதுன்னா 5ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நீங்கள் 1ஆம் தேதி கொடுக்குறது சாட்டர்டே சண்டே 3ஆம் தேதி போடுவாங்க. நீங்கள் 1ஆம் தேதி வந்து நிற்பான் பதில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் கமிட்மெண்ட் தள்ளியே கொடுங்க. பகை ஏற்படும். அமைதி தூக்கம் கெடும். இந்த டைமில் கணவன் மனைவிக்குள்ள செக்ஸ் லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஸ்லோவாக இருக்கிறதுனால எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ்னு போட்டிங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை போகாது, அதே வேலையில் கண்டினியூ பண்ணலாம். தொழில் பண்ணுறவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகாது, பட் கம்மி ஆகாது, அப்படியே ஆவரேஜாக போகலாம். ஸோ இந்த டைமில் 2.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்க, ஒரு லோனை போட்டு ஒரு வீடு பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாதங்களா இல்லைங்க, அது வில்லங்கம் இல்லாத இடமோ அல்லது வீடோ வாங்கினீங்கன்னா, ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்த 2.5 வருஷத்துக்கு சீரான இன்கம் வந்துட்டு இருக்கும், நல்லபடியாக போகும். நன்றி, வணக்கம்.